Hi friends, welcome to ashwinbharathivlog. இன்னைக்கு வீடியோவில் ஒரு கப் சோயாவும் 2 முட்டையும் வச்சு ஒரு சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் போல் சின்ன சோயா இருக்கும் பார்த்தீங்களா, அது எடுத்துருக்கேன். இது வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியிலே ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். நல்லா ஊறி வந்தோடனே எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். அதனால் அந்த தண்ணிலாம் இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் வடிகட்டிட்டு. நல்லா தண்ணிலாம் இல்லாத மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இதில் வந்து நான் 2 முட்டை எடுத்துருக்கேன். இதை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் போல் கார மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நாம் இதை 65 மாதிரி போட போகிறோம். அதில் 1 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இது கூடவே இது தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா கட்டியாக பசஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். தண்ணியாக இருந்தால் பிரிஞ்சு போயிடும். இப்போ கலந்தாச்சு. இது 2 நிமிஷம் போல் ஊறட்டும். அதுக்குள்ளே எண்ணெய் காய வச்சு போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி நல்லா போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சோயாவில் பார்த்தீங்கன்னா மசாலா இந்த மாதிரி ஒட்டி இருக்கணும். கொஞ்சம் உங்களுக்கு திக்காக இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய், பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போல் சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு பொடியை கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வாசனை கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். பாதி வதங்கினதும் ஒரு 1/2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் 2 தக்காளி பழம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போல் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் வதங்கினதும் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் போல் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் போல் கார மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க சோயாவையும் சேர்த்துக்கலாம். சோயாவை சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு இருக்கட்டும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கலாம். இது சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம புதுசாக பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.